சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே என்று சொல்லி இந்த யோவான் 5:39 வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியம் என்று சொல்லும்போது பரிசுத்தமான ஒரு வேதம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மகத்துவமானது. அதை படிக்கிறவர்கள், அதை ஆராய்ந்து செய்து படிக்கிறவருடைய வாழ்க்கையிலே என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஒரு அருமையான வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பூமியிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை ஆண்டவரை இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கிடைக்கலாம். ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களை யாரெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறீர்களோ அவருக்கு நித்திய ஜீவன், எவர் லாஸ்டிங், நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பரிசுத்தமான வேதாகமத்தை வாசிக்கிற பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அதில் மகத்துவமான சத்தியம் உள்ளது, மகத்துவமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு சில 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். அதை படிக்கிற மொத்தமாகவே நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமாய் இருக்கிறது. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த பரிசுத்தமான வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒருவேளை நீங்கள் நானும் பலனற்று இருந்தால், சோர்வற்று இருந்தால், அசதையாக இருந்தால், பலவீனமாக இருந்தால், நம்முடைய உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது, ஒரு புத்துணர்வு கொடுக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அநேக வேளை நீங்கள் நானும் சோர்ந்து போகும்போது, துக்கமாக இருக்கும்போது அந்த வேதத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு புதிய பலன் கிடைத்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வேதத்தின் எழுத்துகள் உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதை நீங்கள் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இரண்டாவதாக அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய சாட்சி என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னை குறித்து சாட்சி கொடுப்ப அவைகளே என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் செய்த அநேக மகத்துவமான அற்புதங்கள், அநேக சாட்சிகள், அதை படிக்கின்ற வாழ்க்கையிலே, கேட்கின்ற வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். தேவனின் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாய் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள அது நமக்கு உதவுகிறது. அது மாத்திரமல்ல, பேதையை ஞானியாக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நானும் பேதையாக இருந்தால் ஆண்டவர் அந்த வேத புத்தகத்தை படிக்கின்ற போது நமக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு உறவை கொடுக்கிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த தெய்வத்தோடு பழகக்கூடிய, பேசக்கூடிய ஒரு தெய்வீக ஒரு உறவை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த சமுதாயத்தில் அநேகர் இந்த தேவனை வணங்குவதில்லை, ஆனால் அநேகர் இந்த தெய்வத்தை விட்டுவிட்டார்கள். அநேகர் இந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆனால் தேவனை நேசித்து உண்மையாய் அவரை வணங்கும் போது தேவன் கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், தேவனை நம்பும்போது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாய் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெருஜனும் மதுரமுமாய் இருக்குது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஒரு தேன் போல ஒரு இனிப்பான சுவையாக மாற்றுகிறார். எனவே வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், அதில் அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாளும் ஆயத்தமாகவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.